அல்லேலூயா. சோ அதனால நீங்க என்ன செய்யுங்கள், ஜெபித்து என்ன செய்யுங்க, இன்னிலிருந்து தயாரா இருங்க. எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற காரியம் தடைகளை உடைக்கும் வழி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரிடத்திலும் ஒரு தடைகள், ஒரு பிரச்சனைகளோடு போராடுகிறோம். இப்போ ஊழியமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வீங்க, ஏதோ ஒரு தடைகள் இருக்கும் இல்லையா? அந்த தடைகளை உடைக்கும் வழியை குறித்து என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். பவுலுக்கு நிறைய தடைகள், இடர்கள் இருந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, மிகுந்த தைரியத்துடனே தடைகள் இல்லாமல் அவர் உபதேசத்தை என்ன செய்தாராம், உபதேசத்தை, பிரசங்கத்தை தெளிவாக அவர் என்ன செய்தாராம். அப்படின்னா அவர் ஒரு தடைகளை உடையணும்னா முதல்ல உனக்கு என்ன வேணும், அதை உடைக்க முடியும் என்கிற தைரியம் வரணும். தைரியம் வராதவர்களாலே தடைகளை என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. பவுல் மிகுந்த தைரியத்தோடு தடைகள் இல்லாமல் தன்னுடைய உபதேசத்தை என்ன செய்தாராம், அவர் செய்தார் என்று இருக்கிறது. அப்ப முதலில் நீங்கள் தேவனுடைய தைரியத்திலே வளர்க்க வேண்டும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், தடைகளை உடைக்கிற வழிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் சொல்லிட்டேன் இல்லையா, 29வது வசனம். 4:29, 30, 31, 32 வசனங்களை வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார். அப்ப அந்த தைரியம் வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும், ஜெபம் செய்ய வேண்டும், ஊக்கமான வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவர் அல்ல, எல்லோரும் சபை என்கிற போது, ஊழியம் என்று வருகிற போது எல்லாரும் என்ன செய்யணும், ஒருமனப்பட்டு யாருக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யற எனக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்கிற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அப்பதான் அவங்க மிகுந்த தைரியத்தோடு என்ன செய்ய முடியும், எங்கும் போய் என்ன செய்ய முடியும், இன்னும் என்ன செய்ய முடியும், சத்தியத்தை தைரியமாக அவங்களால பேசவோ சொல்ல முடியும். இல்ல நாங்களே பேசுவோம்னா நீயாவது போ, நான் ஜெபம் பண்றேன், வேணாம், எதுக்கோ நான் ரெடி தான். அல்லேலூயா. ஆனா நீ தான் ஒத்துக்கணும் இல்லையா? இல்ல பசங்க நாங்களே போறோம், நீங்க எங்களுக்காக என்ன செய்யுங்க, எங்களை மாதிரி வேலையை செஞ்சுக்கின்னு ஜெபமும் பண்ணுங்கன்னா நான் ரெடியா இருக்கேன். ஆனா போறதுக்கு நீ வர ரெடியா இருந்தா வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை யாரோ ஒருவர் என்ன செய்யணும், அந்த வேலையை ஒழுங்கா நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தடை இருக்கிறதுனாலதான் எழுப்புதல் வரல. எழுப்புதல் வரலன்னா ஜனங்களே எப்படிதான் இருப்பாங்க, கடுமையா தான் இருப்பாங்க, பாவத்தோடு தான் இருப்பாங்க. அப்ப அதை உடைக்கிறதுக்கு யாருன்னா வேணும்ல. சோ அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, தட்டி எழுப்ப விரும்புகிறார். அதனாலே ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம் தான். அப்போ உங்கள் ஒவ்வொரு பயமுறுத்துதல், அப்போ அந்த தடைகளை உடைக்க கூடாது அப்படின்னு என்ன வரும், முதல்ல பயப்படுத்துவார்கள். பயம்தான். நீ என்ன பண்ண முடியாது, தடைகளை உடைப்பியா, மறுபடியும் என்ன செய்வ, பயம் வந்ததால விட்டுடுவார், அந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் இல்லையா? பயம் உங்களுக்கான தைரியத்தை என்ன பண்ணிடும், வலுவிழக்க செய்துவிடும். அப்போ ஒருவருக்கான அச்சம், ஒருவருக்கான பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், தைரியமாக சத்தியத்தை அறிவித்து மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும், எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அப்ப தடைகளை உடைக்க ஒருமனமான ஜெபம் தேவைப்படுகிறது. ஒருவருக்கான தைரியம், ஒருவருக்கான பயம் போக வேண்டுமானால் உங்கள் ஊக்கமான ஜெபம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்கெல்லாம் அச்சுறுத்தல் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உலக மக்கள் போராட்டம் பண்ணாத, அந்த வீட்டுக்கு போய் கும்பலா போய் ஜெபம் பண்ணு, அந்த பகுதியில போய் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணு. சபைக்கு விரோதமாய் வருதுன்னா எல்லா சபைகளும் சேர்ந்து என்ன செய்யுங்க, அந்த பகுதியில போய் அமைதியை ஜெபம் மட்டும் பண்ணுங்க. மீதி எல்லாம் யார் பார்த்துக் கொள்வா, ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்ப அவன் மிகுந்த தைரியம் வருவதற்கு, அந்த பயங்கள் அச்சுறுத்தல்கள் போக வேண்டுமானால் நாம் ஒருமனப்பட்டு என்ன செய்யணும், ஜெபிக்கணும்.
ஜெபித்தாதான் உங்களுக்கான கிரியைகளும் என்ன செய்யும், உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், அதிலே 4வது அதிகாரம் 31, 32 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருமனப்பட்டா என்ன வராங்க, என்ன வரும், அசைவு வரும். அசைவு என்னது, உன்னை பயம் ஒருத்தருக்கு பயம் வரும். அல்லேலூயா. வருமா வராதா? இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட உடனே என்ன வந்தது எஃபெக்ட், பயம் வந்தது இல்ல? அதே பயம் உனக்கு பயம் காட்டுகிறவர்களுக்கு நீ என்ன செய்யணும், ஒரு மனமா இருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த பகுதியை தேவன் அசைக்கிற பொழுது என்ன வரும், அவர்களுக்கு பயம் உண்டாகும். உனக்கு என்ன உண்டாகும், தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்கிற தைரியம் உண்டாகும். பரிசுத்த மாம்சத்துல இருக்கிறவங்க அந்த பயம், ஆவியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல, இந்த பயம் இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள வருகிற போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் நல்ல பலமா தைரியப்படுவீர்கள். பயம் உறுத்துவர்களுக்கு என்ன வரும், பயத்தை அவர் காட்டுவார். சோ அதனால என்ன செய்யணும், இதுதான் நீங்கள் என்ன செய்யணும், உடைக்கக்கூடிய வழியாக இருக்கிறது. அடுத்த காரியங்கள் 32வது வசனம், விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. நல்லா புரிஞ்சுதா இல்லையா? யாருக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. சரியா? முதல்ல இதை முடிப்போம், அதுக்கு அடுத்தது உங்கள் குடும்ப ரீதியா உங்க கிரிகளுக்கு இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஒருமனப்படணும். ஒருமன ஆவியோடு நீங்க செயல்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தைரியமா தடைகளை உடைக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுபட்டால் என்ன உண்டு, வாழ்வு உண்டு இல்லையா? நீங்கள் ஒருமனப்பட்டீர்களானால் உங்களுக்கு என்ன முடியும், வாழ்வதற்கான வழிகளும் திறக்கும். உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு தடை இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும் உங்களால. அதனால தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும், முதல்ல ஒரு மனமா இருக்கு. போட்டி போட்டுக்கு நான் பெரியா நீ பெரியா, நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும் என்கிற விவாதங்களை விட்டுட்டு எல்லாரும் யார் தான், ஒரே அவைகளா இருக்கிறோம், கிறிஸ்து தலையா இருக்கிறா என்கிற எண்ணத்தோட ஒரு மனமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் என்ன செய்வார், உங்களுக்கு கொண்டு ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துவார். அப்ப அவங்க முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் காணாமல் போய்விடும். எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 20 நல்ல கவனிங்க. என்ன செய்யுங்க, கவனிச்சு சத்தியத்தை உள்ள போவதற்கு இடம் கொடுங்க. உங்க இருதயத்துல அது தங்கணும். சரியா? உங்களுக்குள்ள அது போகணும். அப்பதான் மாற்றங்கள் வரும். அப்ப அது சொல்றாரு அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28 வசனங்களை வாசிக்கிற கவனமாயிருங்கள். பாருங்க 24. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதே போனார்கள். நிறைய பேருக்கு ஒரு மனம் இருந்து தானே தைரியம் வரும், எழுப்புதல் வரும். ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை என்ன செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்வாங்க, நம்புவாங்க, இன்னொருத்தவங்க நம்ப. இந்த மாதிரி விசுவாசிகள் அவிசுவாசிகளும் கலந்து இருந்தா என்ன வராது, முதல்ல தைரியம் வராது. சொல்றவங்களுக்கு தைரியம் வராது, தடைகளை உடைக்கக்கூடிய வழி வராது, பயம்தான் வரும், அவங்க சோர்ந்துதான் போவாங்க. சரியா? முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 2 மக்களா இருக்கிறீங்க பார், விசுவாசம் அவிசுவாசம். ஒருத்தவங்க ஆண்டவர் செய்தார், ஆமா நான் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்ற கூட்டமா இருக்க கூட. யாவரும் என்ன செய்யணும், நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள். அவர் சொல்றாரு, இப்படி அவர்கள் ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாது. ஒட்டிக்க மாட்டாங்க, நாம எல்லாம் ஒரே தேவ பிள்ளை அப்படின்னு எண்ணமே வராது. மூஞ்சி கொடுத்து பேசாது, என்ன எதுன்னு கூட தூங்காது. உனக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. கார்ல போறவங்க தனியா போயிடுவாங்க, நடந்து வரவங்க நீங்க மண் போவீங்க. நாங்க அந்த சைடு தான் போறோம் பிரதர் சிஸ்டர், வாங்க வாங்க உட்காந்துக்குங்க. ஒரு நாள் ஆகுது, இன்னைக்கு யாரா செய்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு எனக்கு சாப்பம் முடிஞ்சிட்டு வெளியே போட்டோமே, என்ன பண்ணுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பதான் நாங்க பெரிய ஆளுன்ற மாதிரி போவாங்க இல்லையா? ஆண்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன பண்ணுவோம், ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கணும், ஒரு மனம். ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. நீங்க அதனால ஒன்னா என்ன செய்யணும், இருக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. அடுத்து சொல்ல, நீங்கள் காதார கேட்டும் உணராத இருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராது இருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால்
தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றது. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. என்னைக்கு தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒருமனப்பட்டு சொல்கிறவர்களுக்கு தைரியம் கொடுக்காமல் அவங்களுக்கு இடரல் பண்ற மக்களாக நீங்க இருப்பீங்க. நாங்க எவ்வளவுதான் சபைக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், நீங்க சொல்றதை கேட்கவும் மாட்டோம், அதுக்கு விசுவாசிக்க மாட்டோம். ஏன் பண்ண மாட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்கிறதா, என்ன இருக்கிறதா, ஃபேட் அதிகமா இருக்கும். என்ன இருக்கா, அதெல்லாம் திமிரு. ஆமா, உங்களுக்கு கேட்டா சொல்லுவாங்க, சத்தியம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாஸ்டர் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை விட நாங்களாம் என்னது, உங்களுக்கு சின்ன வயசு, நாங்களாம் எவ்வளவு அனுபவம் தெரியுமா? எத்தனை வருஷமா சபையில பிலீவரா இருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு பாரு நீ அப்படிதான் சொல்லுவாங்களே எல்லாருமே. அப்ப நல்லா கவனியுங்கள், இந்த நமக்குள்ள இருக்கிற என்னது தேவனுக்கு விரோதமான தைரியம் தான் யார பலகீனப்படுத்து தெரியுமா? தடைகளை உடைச்சி மக்களை காப்பாற்ற நினைக்கிறவர்களுக்கு என்னத்தை கொடுக்குது? பலகீனத்தையும் என்ன பண்ணுது, சோர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால சபை பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும், பெருமை வரக்கூடாது. தாழ்மையா ஆண்டவர் சொல்றது என்ன செய்யணும், கேட்டு நடந்தாதான் சொல்றவங்களுக்கு பலன் வரும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தடைகளை உடைக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சோ அதனால இதை நீங்க என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க ஒருவர் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படி நீங்க சொன்னால் வலியோரை அகற்றி, அப்படின்னு புரியுதா? சத்தியம் நல்லா தெரியும், எல்லாம் பரம்பரையா ஆண்டவரை பத்தி தெரியும். ஆனா நீ செயல்படல, இடரலா தான் இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் ஒன்ன அகற்றிட்டு யார் கையில ஒப்பு கொடுப்பாரா? புறஜாதியாரை. யார் தேவன் மேல நம்பிக்கை வச்சாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன போவோம், அவங்கள வச்சு நான் என்ன பண்ணுவேன், தடைகளை உடைக்கக்கூடிய ஆயுதமாக மாற்றுவேன். அல்லேலூயா. சொன்னால இழப்பு யாருக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க எவ்வளவு செவி கூடாம துணிகரமா அவமதிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறீங்களோ, சபைக்கு வந்து பிரயோஜனப்படாம, அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏனென்றால் உங்களுடைய சான்ஸ் யாருக்கிட்ட கொடுத்துருவாரு, யார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற அவங்க யாரா இருந்தாலும் அவரை பத்தி அதை பத்தி கவலைப்படல. யார் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற அவங்க கையில கொடுத்துருவாரு. அப்ப நீ தானே செய்யணும். இப்ப வந்தவங்களும் பாரு எப்படி வல்லமே ஜோம் பண்றாங்க, நானும் தான் பல வருஷமா ஜோம் பண்றேன், ஒண்ணுமே நடக்காது. நீ வெக்கி தானே செய்யணும், என்ன செய்யணும், வாழணும். அதனால ஆண்டு சொல்றாரு, தைரியம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர தைரியத்தை என்ன செய்யாத, உடைச்சிடாத, ஒழுங்கீனமாக இருக்க வேண்டாம். அவர் உண்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்வாரு, கொடுக்கவும் வல்லமை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் எபேசியரின் புஸ்தகம், எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 19 20 வசனங்கள். எபேசியர் 6:19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யணும், நாம எங்க பேச போறோம், பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் சத்தியம் சொல்ல போறேன். நான் சொல்ல சபை மக்கள் சொல்லுவாங்க, என்ன ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செய்திருக்கிறாங்க, கூப்பிட்டு இருக்கிறாங்க. நாங்க போய் என்ன செய்யணும், சத்தியம் சொல்லணும். நீங்க எனக்கா என்ன செய்யுங்க, நான் தைரியமா எதை பத்தி பயப்படாம என்ன செய்யணும், உங்களுக்கு வசனத்தை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும். உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க எங்க வேணாலும் போவீங்க, ஜாலியா இருப்பீங்க, காணிக்க வாங்கி நீங்க செட்டில் ஆயிடுங்க, எங்களுக்கு என்ன வரப்போகுது, நாங்க ஏன் ஜெபம் பண்ண போறோம், எங்களுக்கே வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியம் என்ன செய்யாது, போகாது. நீங்க என்ன செய்யணும், தடைகளை உடைக்கணும்னா சத்தியம் போகணும், சத்தியம் போகணும்னா நீ ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால்தான் தடைகள் உடையும். தடைகள் உடைந்தால்தான் உனக்கான வழிகளும் திறக்க ஆரம்பிக்கும், ஒழுங்குபட முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும், சத்தியம் தைரியமாக போவதற்கு, எங்கெல்லாம் போக முடியாது இருக்குதோ அங்கெல்லாம் போவதற்கு நீங்க என்ன செய்யணும், உங்க ஜபத்தினாலே தாங்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும் போது, தேவனுக்காக நிற்கிற போது ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வாரு, வைராக்கியம் பாராட்டுவார். அதனால சபை பிள்ளைகள் என்ன செய்யணும், வசனம் சத்தியம் சரியாய் போவதற்கு என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணுமா, வேண்டுதல் பண்ணுங்க. ஐயா இந்த ஊழியக்காரர் போறார், இந்த தேவ பிள்ளை போகுது, ஜெபம் பண்ணேன், நல்ல வல்லமையா பயன்படுத்துங்க ஐயா. நான் தான் பயன்படணும், அவங்கெல்லாம் பயன்படவே கூடாது, ஜெபம் பண்ணாத. என்ன பண்ணனா, நான் அதுன்னு அப்பயே சொன்னேன், நான் தான் வரணும், ஆனா நீங்க போறீங்க, இப்படி இருக்கக்கூடாது. தேவ ராஜ்யத்தை யார் வேணாலும் கட்டணும், தயாமுக்கு கட்டப்படணும், தடைகள் உடைக்கப்படணும். அது யார் பண்ணா என்ன,
உனக்கான என்ன பண்ணு கனம் கிடைக்கும், கவலைப்படாது. சோ அதனால நீங்கள் ஒரு மனமா என்ன செய்யணும், அவங்களுக்கான தைரியத்தை சத்தியம் சரியா போவதற்கு நீங்க எல்லாம் ஒரு மனப்பட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். உங்களோடு போட்டி போடுகிற நிலை என்ன செய்யணும், மாறணும் என்பதை வசனம் இங்கே நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக பிலிப்பியரின் புத்தகம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11 என்ன செய்ய போறோம், 21 வசனங்கள் என்ன பாருங்க. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கித்திருக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் உனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனானாலும் சாவனாகிலும் கிறிஸ்து என்னது சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீங்க என்னை திட்டி பிரசங்கம் பண்ணாலும் சரி, இல்ல பொறாமையில பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, யார் போக வேண்டும், சத்தியம் போக வேண்டும். சத்தியம் மக்களுக்கு சரியாய் போய் தடைகள் உடைத்து அவங்க என்ன பண்ணணும், நல்லா இருந்தா அது போதும், எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ தெரியும் அப்படி என்கிற மனதோடு நீங்க என்ன செய்யணும், போக வேண்டும். என்னை இவர்கள் மதித்தார்களா, என்னை அவமதிக்கிறார்கள், ஏன்னா யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சபையில அங்கே போகாதீங்க, அவங்க இப்படி அவங்க அப்படி, என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நான் தான் இதை செய்யறேன். எப்படியோ நீ பொறாமைனால சொன்னாலும் சரி, அன்பினால ஒருவர் தாங்கினாலும் சரி, சத்தியத்தை போய் அன்பா ஒழுங்கா சொன்னாலும் சரி, இல்ல ஒரு சில பேர் பாரு இவர் எவ்வளவு தைரியமா உண்மையா அவ்வளவு செய்யறப்ப அது போல நாமளும் செய்யணும். அப்படி நீ செஞ்சாலும் சரி, இல்ல பொறாமையில செஞ்சாலும் சரி, இல்ல விரோதத்துல செஞ்சாலும் சரி, யாரதான் சொல்ற, யார சொல்ற, இயேசுவை தானே சொல்ற. அதனால எப்படி நான் ரட்சிப்பு என்ன பண்ண போகுது, வரதான் போகுது. இந்த அவமான நிந்தைகளுக்கெல்லாம் பயந்தா என்ன செய்ய முடியாது, சத்தியத்துல நிற்கவும் முடியாது, தடைகளை உடைக்கவும் முடியாது. தடைகளை உடைக்கணும்னு முடிவு பண்ண எதுக்கும் என்ன செய்யணும், நீங்க துணிந்து நிக்கணும். அப்பதான் மக்களுக்கு என்ன போகும், ரட்சிப்பு போகும். அதனால எந்த மரணமானாலும் ஜீவனானாலும் சரி, நீங்க எப்படி இருக்கணும், ஒழுங்கா இருந்து தேவ சுத்தத்தை என்ன செய்யுங்க, செய்ய ஆரம்பிச்சிடுங்க. எப்படி இருந்தாலும் தேவ நாமம் மகிமைப்படதான் போகுது, அவருடைய சித்தம் நடக்கதான் போகுது, அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இல்ல இல்ல அவங்க என்ன பத்தி பேசுறாங்கன்னா இனிமேல் சொல்ல பண்ண மாட்டேன், இனிமேல் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், இனிமேல் இது செய்ய மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்காத. கர்த்தருக்காக எதையும் தாங்கி என்ன செய்யணும், நல்லதுக்காக ஓடுற, எவ்வளவு அவமான நிந்தை வந்தாலும் என்ன செய்யாதல, நிலைச்சு நின்று ஓடு, எல்லாமே நன்மைக்கு தான். கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்து கொள்வார். எப்படி இருந்தாலும் சத்தியம் போதான் போகிறது. அதனால நீங்கள் பவுலை போல என்ன செய்யணும், திடமனதாய் இருக்க வேண்டும். அப்பதான் தடைகளை உடைக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த அவமான நிந்தைகள் உங்களை என்ன பண்ணிடும், சோர்வடைய வச்சிடும். புரியுதா இல்லையா? சோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அவமான நிந்தைகளை பார்த்து பயப்படாது. எப்படி இருந்தாலும் ஒன்ன சொல்லும் போது யாரையும் சொல்லிடுவாங்க, ஆண்டவரை சேர்த்தா சொல்லுவாங்க. புரியுதா? அதனால சத்தியம் போய்கொண்டுதான் இருக்கும், உனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக மார்க்குவின் புத்தகம் 1வது அதிகாரம், மார்க்கு 1வது அதிகாரம் 14, 15. மார்க் 1, 14, 15 சொல்றாரு, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். அப்ப யோவான் சானகர் வராரு, இதே மனம் திருந்து ஒழுங்காரு, ரட்சிக்கப்படு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாங்க, காவலில என்ன பண்றாரு, செயல்பட முடியாத நிலையில ஆயிடுறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, சுவிசேஷம் நின்னுடுமா, இல்ல. இயேசு அதுக்குள்ள தயாராகி என்ன செய்யறாரு, யாருக்காக அவர் ரெடி பண்ணாரோ அந்த வேலைக்கு அவர் என்ன செய்யறாரு, நல்லவனை புரிந்து கொள்ளுங்கள், தடைகளை உடைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒருவேளை நீ செயல்படாத நிலை வந்தால், சோர்ந்து போக நிலை வந்தா அப்படியே முடக்கிட மாட்டாரு. அதற்கான வழிகளை அவரால திறக்க முடியும். யோவானை உள்ள வச்சுட்டா சத்தியம் போகாம ஆயிடுமா என்ன? அந்த சத்தியமாகி இயேசுவே என்ன செய்யாரு, அதுக்கு பிறகு
வெளிப்படையா வந்து மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, சீக்கிரம் மனம் திரும்பிடு அப்படி என்று அவரே என்ன செய்தாரு சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், தடைகளை உடைக்கிற பொழுது அவங்க என்ன செய்யணும், தடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தடை அவங்க என்ன பண்ண செயல்பட விடாம தடுக்கணும்னா அவங்கள முடக்கணும். முடக்கிறதுக்கு செய்யப்படுகிற ஒரே வேலை என்னது, காவலில் வைப்பது. அவங்கள பயமுறுத்துவதற்காகவோ அவங்க இனிமேல் செயல்படக்கூடாது என்பதற்காக வைக்கப்படுகிற ஒரு ஆரம்ப நிலை தான் என்னது, இந்த காவலில் வைப்பது. இதுல வச்சுட்டு என்ன செய்வாங்க, இனிமேல பயந்துருவாங்க, சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க என்பதனால ஒரு சாதாரண மிரட்டல் தான் என்னது, இந்த காவலில் வைப்பது. அதனால சத்தியம் தடுத்துட முடியுமா? பிசாசு உண்டாக்குற தடைகளை உடைக்க முடியாம போயிடுமா? நிச்சயமாக ஆண்டவர் அதை விட பலம் உள்ளவர்களை களத்துல இறங்க செய்வான். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்காக என்ன செய்வாங்க, தொடர்ந்து அந்த சத்தியத்தை தொடர்ந்து நடப்பிப்பார்கள். அந்த தடை என்ன செய்யும், திரும்ப உடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கான வழிகளை எப்போ வைத்திருப்பார். ஒருவர் முடங்கி விட்டால் அப்படி என்ன செய்யாது, அப்படியே ஒன்னும் நடக்காத விட அப்படியே இருந்துரும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அதுக்கான வழிகளை திரும்ப என்ன செய்வாரு, திறக்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் கொலோசியரின் புத்தகம். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க அப்படின்னா பதில் என்ன செய்யணும், நிறைய பேர் நல்லா தலையாட்டுவாங்க, நல்லா என்ன செய்வீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா பதில் கேட்டா தெரியாதுக்கா. நீங்க அதனால சத்தியத்தின் மீது என்ன செய்யணும், ஆர்வத்தோடு கவனிக்கணும். அப்பதான் அதனுடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும், தொட ஆரம்பிக்கும். எடுத்துக்கொள்ளுங்க கொலோசியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். என்ன சொல்றதுன்னா, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வசனம் செல்லும்னா நமக்கு என்ன இருக்கணும், அடைப்பட்டிருக்கிற வாசல் திறக்கணும். அடைப்பட்டிருக்கிற வாசல் என்ன அர்த்தம், நம்ம இந்த தெருவுகள் போல பெரிய காம்பவுண்ட் சுவர் எழுப்பி டோர் எதனா போட்டு வச்சுட்டாங்களா அந்த காலம் மாதிரி? அப்படி இல்லை. அவங்க இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னுவாங்க. அப்புறம் அங்க போனா இங்கெல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது, அங்கெல்லாம் இது பண்ணக்கூடாது, இங்க இந்த சட்டம் இருக்கிறது, இங்க இந்த கட்டுப்பாடு இருக்கிறது. இதுதான் என்னது, மூடப்பட்ட கதவுகள், அடைப்பட்ட வழிகள். இங்கெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவர் வழிகளை திறக்கணும். அங்க இருக்கிற தடைகளை உடைக்கணும். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யணும், கிரியை செய்யணும். அதுக்கு நாம என்ன செய்யணுமா, வேண்டுதல் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு கிராமப்புறங்கள் சுவிசேஷ அறிவு எவ்வளவு தடைகளை என்னைக்காவது பாரப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? நாம தான் போக முடியல. அவங்களாவது என்னைக்காவது நீ பாரப்பட்டிருப்பியா? நம்ம தான் சொல்லல, அப்படி சொல்றவங்களுக்காவது நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணணும். ஐயா அவங்களுக்கு என்ன செய்யணும், இன்னும் பலப்படுத்துங்க. என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பாரமே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு இல்லையா? பாரப்படணும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், வேண்டுதல் செய்யணும். ஏன்னா போக முடியாத இடங்களிலே தடைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அப்பதான் சத்திய மக்களுக்கு போனாதான் அவங்க விழிப்படைந்து திருந்த முடியும், ஒழுங்குபட முடியும். தடைகள் இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும், அவங்களால அவங்க திருந்தவே முடியாது. அவங்க இருக்கிற இடம் தான் நல்லதுன்ற மாதிரியும் அவங்க செய்யறதெல்லாம் தப்பே இல்லைன்ற ஒரு இதுலயே இருந்து வளர்ந்து பாவம் அழிஞ்சு போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு அறிகிற அறிவு போகணும்னா தடைகள் அங்க இருக்கிற என்ன பண்ணணும், கட்டுப்பாடுகள், தடைகள் என்ன செய்யணும், எதிரான சட்டங்கள், எதிரான தடைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யணும், உடைக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் என்ன, அந்த தடைகள் உடைந்து அங்க என்ன பண்ணும், எழுப்புதல் உண்டாகிற நிலை வரும். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க, 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது இதை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா, ஞானம் இருக்கணும். என்ன இருக்கணும், ஞானமா செய்யணும். எதை எப்படி செய்தா தடை உடையுமோ அது மாதிரி நீங்களும் எப்படி இருக்கணும், அறிவு இல்லாம நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், எப்படி வேணாலும் போவோம், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில காரியங்களை நாம் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா ஞானமா நடக்கணும். அப்பதான் இந்த தடைகள் என்ன செய்ய முடியும், உடைக்காது. எப்படிப்பட்ட தடை, எப்படியான சூழ்நிலை ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் கவனிச்சு நீங்க என்ன செய்யணும், ஞானமா நடந்தாதான் அதை ஈஸியா உடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியும். அவசரப்பட்டீங்கன்னா ஒன்னும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் இருக்கும் போதே என்ன பண்ணணும், செய்ய வேண்டியதை செஞ்சிரு. அதுக்கு பிறகு நீ உடைக்கணும்னு நினைச்சாலும் ஒன்னால முடியாது. காலம் இருக்கும் போதே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது 6வது வசனம். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாயும்
உப்பால் சாரம் எறிதலுமாய் இருக்கணும். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? சமாளிக்க தெரியணும். அல்லேலூயா. என்ன தெரியணும்? சமாளிக்க தெரியணும். எப்படி பண்ணா இது சரி செய்ய முடியும்? ஆற்றல் இருக்கணும். எப்படி? நீங்க சரியா ஞானமா பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த திறமை இல்லாதனாலதான் அவசரமா என்ன செய்வாங்க, எதனோ பண்ணி அந்த இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தடையை என்ன பண்ணிடுவாங்க, அதிகமாக்கிடுவாங்க. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் தான் சொல்றாரு, அவன் என்ன செய்யணுமா? உத்தரவு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு நல்ல கவனிச்சு பாருங்களேன். சாதாரண ஏழை மக்கள்கிட்ட எப்படி பேசினாரு, சீசர் கிட்ட எப்படி பேசுறாரு, அதிகாரி கிட்ட எப்படி பேசினார், பரிசேயர் சதுசேயர் கிட்ட எப்படி பேசுறாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் தெளிவா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எதுவும் பேச. அது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? எடுத்தன் கவுத்தன் பேசக்கூடாது. நாங்க எங்க இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், என்ன மாதிரி நோக்கத்துக்காக போயிருக்கிறோம் என்பதை கவனிச்சு அந்த தடைகளை உடைக்கிறதா முக்கியமா இருக்கணுமே தவிர வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, அங்க மேன்மைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திடக்கூடாது. ரொம்ப கவனமா யாராருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அதை சரியா நீங்க என்ன செய்யணும், அணுக வேண்டிய ஞானம் உள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். இருந்தாலும் தடையை உடைக்க முடியும். இல்லைன்னா நீங்களே அந்த தடையை என்ன பண்ணிடுவீங்க, இன்னும் அதிகமாக்கிடுவீங்க. உங்க வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததுனாயும் வசனம் எப்படி இருக்கணும், பிறர என்ன செய்யணும், சரி செய்யறதா இருக்கணும். இன்னும் தாண்டி ஏத்துற மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கோவம் வர வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் அவங்களை என்ன செய்யணும், கோவப்படுறவங்களை கூட என்ன ஆக்கணும், நீ பேசுற வார்த்தையில என்ன பண்ணணும், ஆமா யோசிக்கணும், திருந்தணும், அவங்க தாழ்ந்து போகிற அந்த சூழ்நிலை வர வைக்கணும். அதுதான் என்னது, பேச்சு திறமை. அது உங்ககிட்ட இருக்கிற இல்லைன்னா உங்க வீட்லயோ மற்ற இடத்துல என்ன செய்ய முடியும், உங்களால எதையும் பண்ண முடியாது. அதை நீங்க கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், உப்பால் சாரியதான் இருக்கணும். நீ சொல்லும் போது என்ன பண்ணணும், சுருனே உரைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை சொன்னாலும் எப்படி இருந்தது, பயமா நீங்க கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவனை கவனித்துக் கொள்ளணும். தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும், சொரண வர மாதிரி பேசணும். என்ன பண்ண, கோபம் வர மாதிரி பேசக்கூடாது. நீ சொன்னா நியாயம், சரியான இதுதானே அப்படி என்ன பண்ண, உங்களுக்குள்ள அந்த வார்த்தையில என்ன இருக்கணும், ஒருவருக்கான உணர்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் உனக்கு என்ன வரும், தடைகளை உடைக்கக்கூடிய வழி வரும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க தடை உடைஞ்சு திருந்தக்கூடிய ஒரு உணர்வு. நீங்க கேட்டது எப்படி இருக்கு தெரியுமா, செருப்பாலேயே அது எது என்ன பண்ண அடிச்சாங்களா என்ன, வார்த்தை தான் என்ன, அது ரொம்ப ஆழமா இது பண்ணிச்சுங்க. சரி, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். இதுதான் தடைகளை உடைக்கிற வழி. ஆனா நீங்க என்ன தெரியும் பண்றீங்க, செருப்பால மட்டும்தான் அடிக்கல, ஆனா மீது எல்லாம் பண்ணிடுவீங்க. அப்படி இருந்தா எப்படி தடைகள் உடைக்கும்? சோ அதனால இதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதையும் உங்கள் சுவாபங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், மீகா 2வது அதிகாரம் 11 13 வசனம். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தை குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேல் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பு போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அப்போ யாரு சரியா இருப்பாங்கன்னு யாருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் யாராருக்கு யார போதிக்கிறவளா வைக்கணும் அவர் என்ன செய்து இருக்கிறாரு, ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். உனக்கு எல்லாம் தெரியும் என்பதை போல அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படிதான் எல்லாரையும் என்ன செய்யறாரு, நியமித்து ஒவ்வொருவரையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். நீங்க ஹை கிளாஸ்ல இருக்கிற லோ கிளாஸ்ல இறங்கி ஒன்னாலும் நினைச்ச முடியாது, வாயில பேசுவேன், இறங்கி செஞ்சு பாரு, உனக்கு தெரியும். ஒருத்தனும் செய்ய முடியாது உங்களால. தேவனுக்கு தெரியும் யாரை கொண்டு எந்த மக்களை சந்திக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொருவரை தேர்ந்தெடுப்பார். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயங்களும் நமக்கு விரோதமா இருக்கிற தடைகள் உடையும். சிறு கூட்டம் பெருகூட்டமாய் ஆகும். மந்தைகளாய் திரளான மந்தைகளாய் என்ன பண்ணுவோம், சத்தமிடுகிறவர்களாய் என்ன செய்வோம், கர்த்தர் பெருக செய்வார். ஏன்னா தடைகளை உடையவர்கள் எங்க போறாரு, நமக்கு முன்னாடி போறார். அப்படின்னா எஸ்கார்ட் மாதிரி என்ன செய்யறாரு,
உனக்கான கோணலானவைகளை நேராக்கும்படியாக, கரலானவைகளை சமமாக்கும்படியாக என் தேவன் முன்னாடி போய் கொண்டு இருக்கிற அவருக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்காது. ஆனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு இருக்கிற ராஜா என்ன செய்வாரு? தடைகளை உடைத்து உங்களுக்கான வழிகளை திறப்பார். நிச்சயம் நீங்கள் மந்தைகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும்ல. முன்னாடி யார் போனோம்? நீங்க யார் போவா? நான் தான் போவேன். அவர் போக விட்டாதானே தடைகளை உடைப்பார். ஆனா அவர் இருக்கவே மாட்டாரு. அவர் இருக்க மாட்டாரு, நம்ம தான் இருப்போம். அவர் எங்க தடைகள் உடையும், சத்தியங்கள் எப்படி போகும், எப்படி விடுதலை வரும்? ஆண்டவர் செயல்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்? நிறைய பேர் நினைக்கலாம், நீங்க சொன்னது எல்லாமே தடைகளை உடைக்கிறதுக்கு, சத்தியம் சொல்றதுக்கு மக்கள் இதான் இருக்குதுன்னா, ஒன்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்தியம் போனாதான் என்ன வரும்? விடுதலை வரும். இப்ப உங்க குடும்பத்துல கஷ்டம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? நிறைய பேர் வேலை இல்லை பாஸ்டர், நிறைய கஷ்டமா இருக்கு. அப்புறம் பார்த்தா குடி, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் பெருகி போச்சு, பிள்ளைங்களாம் அப்படி கெட்டு போறாங்க, எங்க குடும்பம் அதனால கஷ்டப்படுது இல்லையா? பண பிரச்சனை, விலைவாசி, ஜெபம் பண்ண முடியல. இப்ப பணம் வேணுமா? குடும்பத்தை நடந்து நல்ல பாஸ்டர், ஜபத்தை விட எனக்கு இப்ப வேணா அதிகமா வேணும். நிறைய இது இருக்கு. நீங்க உங்க காரணம் உங்களுடைய, நீங்க ஜெபம் பண்ணல, ஒழுங்கா இல்ல, இல்ல திருந்துறதுக்கு வழி இல்ல, இதுக்கு எதுனா பிரச்சனை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க எதைதான் சொல்லுவீங்க? தெருவுல இருக்கிறத சொல்லுவேன், ஊர்ல இருக்கிறத சொல்லுவேன், நாட்டுல நடக்கிறத சொல்லுவேன். ஆனா நீ செய்யறது என்ன பண்ண மாட்டேன்? ஒரு நாள் கூட ஒத்துக்கவே மாட்டீங்க. நான் சரியில்லைப்பா, ஆமாப்பா, நீங்க சொல்ற மாதிரி வசனம் சொல்ற மாதிரி நான் என்ன பண்றது இல்ல. செபிச்சாதானே ஆண்டவர் எங்க வீட்டுல செயல்படுவாரு. நானே செபிக்கிறது கிடையாது, ஒழுங்கினமா இருக்கிறேன். என்னைக்கா சொல்லியிருப்பேன், நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், நீங்க சொன்னதை விட நல்லாவே பண்றேன், டெய்லி வரேன், எல்லாம் பண்றேன், ஆனா யாருதான் செயல்படல? அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு வீடு சீர்பொருந்த வேணுமானால், ஒரு சபை சீர்பொருந்த வேணுமானால், ஒரு பகுதி சீர்பொருந்த வேண்டுமானால், ஒரு தேசம் சீர்பொருந்த வேணுமானால் எது சரியா போகணும்? சத்தியம் சரியா போகணும். சரியா சொல்லுகிற மக்கள் புறப்பட்டு போகணும். அப்பதான் அந்த தடைகள் உடைய. ஏனென்றால் நீ சொன்னது என்ன தெரியுமா? என்னிடம் பாவம் இருக்கிறது, என்னிடம் தவறு இருக்கிறதானால் நீ உன்கிட்ட ஆண்டவரை செயல்படுத்தினாலே போதும். உன் வீட்டுக்குள்ள அவரை வர விட்டாலே போதும், உன் இருதயத்துக்குள்ள அவரை வர விட்டாலே போதும். என்ன வந்துடும்? உன் வீட்டுல இருக்கிற தடை. ஆனா நீ சொன்னது என்ன தெரியுமா? ஒன்ன மட்டும் சொல்லல, மத்த எல்லாத்தையும் சொன்னேன். இந்த தெருவு தான் சரியில்லை, இந்த பகுதி தான் சரியில்லை, இந்த நாடு தான் சரியில்லை, இவர்கள் அதனாலதான் எங்க குடும்பம் இப்படி கஷ்டப்படுது, எல்லாம் யார் மேல குற்றம் சாட்டுன? அப்ப இதெல்லாம் சரியாகணும்னா நீ நல்லா இருந்தா மட்டும் போதுமா? நீ இப்ப நல்லா இருந்துட்டா மட்டும் உலகம் முழுவதும் போய் சத்தியத்தை அறிவிச்சிருவியா? சத்தியம் உலகம் முழுவதும் போனால்தான் நீ சொல்லுகிற எங்கெங்கெல்லாம் இந்த தடையினாலே ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்படுகிறதோ, சபைகள் பாதிக்கப்படும், ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் உடையும். அதுக்குதான் முதல்ல எது போகணும்? எல்லா இடத்திற்கும் சத்தியம் போகணும். அதை உண்மையா சொல்லுகிறவர்கள் போகணும். அவங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும், ஞானம் வேண்டும், புத்தியாய் பிரசங்கிக்க வேண்டும், எல்லாவற்றையும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அவங்களுக்கு விரோதமா இருக்கிற அடைப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கணும். தடைகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ண? தடைகள் உடையணும். அதுக்கு நாம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒண்ணு சேர்ந்து நல்லா ஜெபிக்கணும். அவர்களோடு தோள் கொடுத்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அப்பதான் அவர்கள் தைரியமாய் சத்தியத்தை சரியா கொண்டு போவாங்க, பயப்பட மாட்டாங்க. பயந்தா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கத்திட்டு போயிடுவாங்க. புரியுதா இல்லையா? ஒரு இடத்துக்கு போனவங்க எது போறது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு பொய்யா சொல்லிடுவாங்க. உன்னை கண்டிக்க அனுப்புவார். ஆனா நீ பயந்துருந்தா என்ன பண்ணிடுவ? ஆமா, யோனா மாதிரி ஒண்ணு பேக் அடிச்சிருவ, இல்லன்னா அப்படியே பிளஸிங் சொல்லிட்டு வந்துருவ. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கான தைரியத்தை கொடுப்பீர்கள். கர்த்தர் கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. பவுலுக்கு சொன்னாரா இல்லையா? நீ பயப்படாதே. அவர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் வார்த்தைகளை. பவுலுக்கு சொல்லும் போது நீ பயப்படாதே, ஒருவன் உன் மீது கை போடுவதில்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரா? கூட இருக்கிறேன்னு சொன்னாரா? அப்புறம் வேற என்ன சொன்னாரு? நாங்க பைபிள் எல்லாம் படிச்சதானே படிச்சோம். இந்த நுணுக்கங்கள் தெரியாததுனாலதான் நாம என்ன செய்யல? வளர்ச்சி அடையாத பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இங்க எனக்கானவர்கள் அநேகர். புரியுது அவனுக்கு? அந்த அநேகர் என்பது யார் தெரியுமா? உனக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். புரியுதா உனக்கு? யாருக்குள்ள இருந்து கிரியை செய்வார் ஆண்டவர்? யாருக்குள்ள இருந்து?
யார் இப்படி உண்மையாக ஓடுகிறார்கள் அவளுக்கு தைரியம் கொடுக்க முடியாம ஊக்கமாய் ஜெபிக்கிற மக்கள் மூலியமா தான் தேவன் பெரிய செய்வார். நீ உன் வீட்டுக்காக ஜெபமே பண்ணல, நான் அவர் எப்படி உனக்குள்ள வருவார்? ஒரு தெருவுக்காக நீ ஜெபம் நடத்தலன்னா எப்படி அங்க வருவார்? தேசத்துக்கான ஜெபத்தை நடத்தலாம் அங்க எப்படி அவங்க வருவாரு? ஜெபிக்க உண்மையாய் ஜெபித்து தாங்குகிற பிள்ளைகள் இருந்தால்தான் தேவன் அங்க என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அவருடைய திட்டத்தை அவர்களை கொண்டு செயல்படுத்துவார். சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கானவர்களை என்ன செய்திருக்கிறேன், இங்க வைத்து இருக்கிறேன். உனக்காக அவன் என்ன பண்றாங்க? வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்காக துணை நிற்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆனா இங்க ஒரு பயம் வரமாட்டான். சத்தியம் சொல்றோம், ஆண்டவர் பார்த்து வருகிறது. நாங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணிக்கிறோம்? எப்படி தைரியத்தோட அவன் பிரசவம் பண்ணுவான்? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்தியம் எங்கெங்க போகுது, மோசங்க எல்லாம் இல்ல, காசு பணம் மாதிரி ஆயிட்டாங்க, ஏன் அவன் மாட்டான்ற. ஆனது தப்புதான். ஏன் தெரியுமா? அழைச்சது நீ கிடையாது, ஆண்டவர். அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா யாரால அப்படி ஆனாங்க தெரியுமா? யாரால? உங்களை மாதிரி ஜனங்களாலதான். நீங்க அவங்களோட உட்கார்ந்து தோல் கொடுத்து ஜோம் பண்ணி இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எந்த சூழ்நிலையில மரணமானாலும் சாவானாலும் என்ன பண்ணுவேன், நான் ஜீவனே இருந்தாலும் சரி, செத்தே போனாலும் சரி, ஆண்டவர் வேணும் எனக்காக உண்மையுள்ள ஜனம் எனக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உண்மையுள்ள ஆளை அப்படியே கட்டி விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஜெபம் கூட அவங்களுக்காக ஒரு மணி நேரம் என்ன செய்ய மாட்டீங்க, ஜெபிக்க முன்வராத மக்களாக நீங்க இருக்கிறீர்கள். அதனாலதான் அவங்க என்ன தர பண்றாங்க, தான் சேஃப்டியா மாறுறாங்க. பாஸ் ஏதோ பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணிடுவீங்க அதோட? நான் நிறைய வீடியோல வந்து வேடிக்கை தான் பாக்குது. அல்லேலூயா. ஒரு நாள் கூட என்ன செய்யல அவங்களுக்காக வந்து நின்னதும் கிடையாது, ஜெபம் பண்ண. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னையும் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தை காப்பாத்தி என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன், சொத்துக்களை சேர்த்து வைப்பாங்க. அவங்களுக்கான சேஃப்டிக்கான மனிதர்களை தானாவே தேடி வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் ஏன் செய்யறாங்க தெரியுமா? அது இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப கேவலம், தப்பு தான். ஆனா இதற்கு அடித்தளம் இட்டவர்கள் யார் தான்? நீங்கள் தான். ஏனென்றால் எல்லாரும் மாம்சம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவன் அவர் உங்களை தாங்க வேண்டுமானால் நீங்களும் அவரை தாங்கி இருக்க வேண்டுமே. ஆபத்துல என்ன செய்திருக்கணும்? துணை இருந்து வேண்டும், அவர்களால் ஜெபித்து இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒன்னு கொஞ்சமாவது ஒத்தாசையா இருந்திருக்கணும்ல. அப்படி இருந்தாதான் என்ன வரும்? அவங்களுக்கு தைரியமா காசு இருந்தாலும் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, இதை பாருங்க நான் பட்னியோட இருப்பேன், ஒரு விசுவாசம் வந்து என்ன செய்ய, எனக்கு பாஸ்டர் இருந்தாங்க சாப்பிட்டுட்டு பிரசவம் பண்ணுங்க சொல்லி என்ன செய்யும், நாங்களே சாப்பிடல பாஸ்டர், நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நாள் இல்ல 2 நாள் கூட உபவாசம் இருக்கலாம். அப்படித்தானே சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க. நமக்காக ஜெபிக்கிறார், நமக்காக ஊழியம் செய்கிறார், அநேகர் விடுதலை அடைவதற்காக, தடைகளை உடைப்பதற்காக, தேவனுடைய நன்மைக்காக ஓடுகிறார். அவர் தெம்பா இருந்தா தானே போய் சொல்லுவார். நீங்க என்னைக்கா நினைச்சிருப்பீங்களா? அவர் செய்யலாம், அவன தப்பு இல்லை. அவங்க தேவ படத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனா பாஸ்டர் என்ன முடியாது, ஏன்னா உனக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனா நீ என்ன தரம் பண்ணுவேன், பாஸ்டர் 12 மணி ஆகும் போது இல்லையா, பசி எடுக்குதான் இல்லையா, போதும் ஜபத்தை முடிச்சிருங்க. இப்ப ஜபிக்கு வந்து யாருக்காகவ? புரியுதா உங்களுக்கு? எனக்காக. புரியுதா இல்லையா? எனக்காகவோ காணிக்காகவோ நான் வந்து ஜெபம் பண்ண வந்தேன். போதும் பாஸ்டர் 12 மணி ஆயிடுச்சு, எங்களுக்கு பசி தாங்கல. சொல்றேன்னா நீங்கள் எவ்வளவு கேவலமாய் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். வந்ததே உனக்காக தான், உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக தான். நீ என்ன பண்ணிருக்கணும், பாஸ்டர் நல்லா நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இன்னும் கூட நல்ல சத்தியத்தை எங்க வீட்டாளங்களுக்கு சொல்லுங்க. என்னைக்காவது உங்களிடத்துல இந்த இது வந்திருக்குமா, சபைகளிலே வந்திருக்குமா? இல்ல சுவிசேஷ அறிவிக்க எனக்கு யாரா பார்த்தீங்கன்னா வெயில்ல இந்த ஜூஸ், ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து நல்ல இன்னும் சொல்லுங்க பிரதர், யாராவது நீங்கள் கனம் பண்ணி இருப்பீர்களா? அப்ப எப்படி அவன் தைரியத்தை இருப்பான்? சோர்ந்துதான் போவான். ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை கொண்டு தானே செய்யறாரு, செயல்படுத்துறார். அதனாலதான் உங்களுக்குள்ள அவர் வரணும், என்ன பண்ண, அவர் ஆவியை பொழிந்தரணும், அந்த சுவாப மாற்றங்கள் உனக்குள் வரலன்னு எச்சரிக்கிறார். தடையில உடையில குடும்பம் வளர்ச்சி அடையில, சபைகள் வளர்ச்சி அடையில. எப்படி வளர்ச்சி அடையும்? உங்களுக்குள்ள சுயநலங்கள் இருக்கிற வர, ஒழுங்கினங்கள் இருக்கிற வர, கலட்சியங்கள் இருக்கிற வர என்ன வராது, மாற்றங்கள் வராது. ஒருமனப்படணும், சபைகள் ஒருமனப்படணும், குடும்பங்கள் ஒருமனப்படணும். உங்கள் பகுதிகளுக்காக என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி பாரப்பட்டு அந்த செயல்களை செஞ்சாதான் அந்த இடத்துல யார் வருவா, ஆண்டவர் கிரியை செய்கிற வழிகள் திறக்கும். அப்ப எல்லாம் சரியானதான உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும். யோசிப்பாரு, வீட்டுல மட்டும் நல்லது இருக்கு, வெளியே போனா கெட்டுடுவ, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பியா? அப்போ எல்லா மாற்றங்கள் வந்தா தானே நீ நல்லா இருக்க முடியும். அதுக்கு என்ன போகணும்? அதனாலதான் உனக்கு அடிப்படை தடைகளை உடைக்கிறதுக்கு ஒரே வழி இந்த சத்தியம் போகணும். ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் போனாதான் ஜனங்கள் எதனாலே பாதிக்கப்பட்டார்களோ, எதனாலே தடைகளா இருக்கிறார்களோ அதெல்லாம் மாறும்.
அப்பதான் இனிமேல் எதை காரணம் சொல்ல மாட்டீங்க. வேலைகளையோ, குடும்பங்களையோ, குடும்பத்தில் உள்ளவர்களையோ, சமுதாயத்திலேயோ, சட்டங்களையோ இல்ல எதிராய் செயல்படுறவர்களையோ நீங்க காரணம் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் சரி செய்துட்டாருன்னா நீங்க உங்களுக்கான வழியும் சுலபமா மாறிடும். உங்களுக்கு வேலை சொல்ல தயவு ஏற்பட்டா, ஐயோ 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன், பரவாயில்ல ஜோம் பண்ணிட்டு அப்படி நல்ல மனசாயிட்டா என்ன ஆயிடுவேன்? வேலையை சொல்லுவியா? உங்க வீட்டார சொல்லுவியா? நீ கூப்பிட்ட உடனே ஜபத்துக்கு வந்து நல்ல ஜோம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட சண்டை இருக்க போதா? 1 மணி நேரம் வேலை செய்ய போற, நல்லா இருக்க போற, முன்னேற போற. தெருவில் ஒரு நல்லதுக்காக தானே இருக்கிறாங்கன்னு உனக்கு துணை வந்துட்டா அங்க என்ன இருக்காது? போராட்டங்களே, சத்துருக்களே, பகைவர்களே இருக்க மாட்டாங்களே. அல்லேலூயா. நல்ல தடைகளை உடைக்கணும் அப்படின்னா உனக்கு மட்டும் ஜெபிச்சா போதாது. நீ சொல்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணா முடிவு வந்தாதான் உனக்கான வழிகள் சுமூகமா இருக்கும். அதற்கு எது போக வேண்டும்? சத்தியம் போகணும். அந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற உண்மையுள்ளவர்கள் புறப்பட்டு போகணும். அவங்க பலத்தோடு தைரியத்தோடு என்ன செய்யணும்? திருவசனத்தை சொல்லணும். அதுக்கு நாம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு ஜெபித்து தாங்க வேண்டும். அதை மட்டும் பண்ணாலே போதும். உன் வாழ்க்கை, உன்னுடைய சபை, உன்னுடைய குடும்பம், உனக்குரிய தேவைகள் எல்லாத்தையும் என்ன செய்வார்? அந்த வழிய திறப்பார். ஏனென்றால் தடைகள் உடைந்து விட்டது. கடைசியாக எடுத்துக்கொள்வோம் எபிரேயரின் புஸ்தகம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க போகும்போது எரிகோ பட்டணம் என்னவா இருந்தது? அங்க மிகப்பெரிய தடையா இருந்தது. ஏன்னா அது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது. அதை ஜெயித்தாதான் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க புறப்பட்டு போக முடியும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவர்களுக்கு அதை உடைக்கக்கூடிய ஆயுதங்களோ இல்ல அதை உடைக்கக்கூடிய வலிமையோ கிடையாது. ஆனா அந்த எரிகோ கோட்டையை உடைக்கக்கூடிய வழி எதனால உண்டாச்சுன்னா விசுவாசத்தினாலே அந்த எரிகோ கோட்டை என்ன செய்துதான் விழுந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதுதான் என்ன செய்ய போறார்? உங்களோடு கூட என்ன பண்ண போறோம்? நாம் அதை செய்ய போகிறோம். அப்போ இந்த எரிகோ கோட்டை 7 to 9 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. இந்த 9 ஏக்கர்ல என்ன செய்யணும்? சுற்றி வருவதற்கு எத்தனை பேர் போனாங்க? 40,000 வீரர்கள் என்ன பண்ணாங்க? அணிவகுத்து போறாங்க. 6 நாளைக்கும் ஒரு வீதமாக ஒரு ரவுண்ட் என்ன செய்யணும்? எல்லாரும் சுத்தி வரணும். ஆசாரியர்கள், எக்காலம் ஊதுகிறவர்கள், என்னது அவங்க கூட போகிற படைகள் எல்லாம் சில 3 அணிவகுப்பாக என்ன செய்யணும்? முன்னாடி, நடுவுல, பின்னாடி அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும்? 6 முறை என்ன செய்யணும்? 6 முறை என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சுற்றி வர வேண்டும். அந்த 9 ஏக்கரை என்ன செய்யணும்? நீங்க சுத்தி வர வேண்டும். 6 நாளைக்கு இதே போல செய்யணும். அது எப்படி செய்யணும்? அமைதியா இருக்கணும். யார் என்ன செய்யக்கூடாது? சத்தம் போடக்கூடாது. ரொம்ப அமைதியான முறையில் என்ன செய்யணும்? 6 நாள் இதே போல ரவுண்ட் அடிக்க வேண்டும். இப்படி சாதாரணமாய் ஒரு ஆள் நடப்பதற்கு 15 to 20 நிமிடங்கள் ஆகலாம், இல்ல அரை அவர் கூட ஆகலாம். ஆனா 40,000 பேரு என்ன செய்யணும்? பொறுமையா நிதானமா போகணும்னா அது எத்தனை மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்படுது? அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட என்ன செய்யும்? ஆகும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இல்லைன்னா ஒரு 7 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அதற்காக என்ன செய்திருக்கலாம்? ஆயிருக்கலாம். ஆனால் இங்கே தெளிவுபடுகிற, ஏன்னா ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஒரு ஆளுக்குன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும்? சுத்தி வரணும். அப்ப 7 நாளைக்கு 7 தடவை சுத்தி வரணும். எப்பா? 7வது நாளில. அப்போ 3 to 4 மணி நேரம் ஆகும். அப்ப அந்த 40,000 பேரும் போனா 10 மணி நேரம் கிட்ட ஆகும் என்று கணக்கீடு இருக்கிறது. அப்படி இருக்கிற காலகட்டங்களிலே நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் அப்படியே அமைதியா போய் 6 நாள் சுத்தணும். மீதி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட இருக்கட்டும், சுத்தி வரணும். 7வது நாள்ல என்ன செய்யணும்? இதே மாதிரி 7 முறை சுத்தி வரணும். 6 நாளைக்கு 6 முறையும் என்ன பண்ண? 7வது நாள்ல 7 முறை என்ன செய்யணும்? நல்லா சுத்தி வரணும். அல்லேலூயா. இதனால என்ன வரும்? அவ்வளவு பெரிய கோட்டை எப்படி உடையும்? இப்ப நீங்களா ஜேசிபி இருக்கு வச்செல்லாம் இடிச்சுலாம் இல்ல வேற எதனா பாம்பு என்னமா இருக்கு அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த கோட்டைகளை தகர்க்க முடியும். ஆனா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் யூஸே பண்ணல. அல்லேலூயா. அப்போ இவர்கள் நடந்து அமைதியா இருந்து 7ஆம் நாளிலே சொல்லுகிறார், யாரும் என்ன செய்யக்கூடாது? சத்தமிட வேண்டாம், அமைதியாக இருந்து 7ஆம் நாளில் நான் சொல்லும் போது எக்காலம் ஊதப்படுகிற போது எல்லாரும் என்ன பண்ணா?
ஆர்ப்பரியுங்கள். ஜெயிச்சுட்டா எப்படி சத்தம் விடுவீர்களோ அதே போல என்ன செய்யணும், நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும். அதுவும் 7 முறை என்ன செய்யணும், சுற்றி வரும்போது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறான். இதை யாரு ஃபாலோ பண்ணணும், இத்தனை 1000 பேர் என்ன செய்யணும், அப்படியே வரணும். வர முடியுமா? ஒரு நம்ம அமைதியா இருக்குன்னு சொல்லி பாரு, என்ன பண்ணணும், என்னடா அங்க சத்தியம் கத்தினே இருக்கிறீங்க, ஒரு மனம். ஆனா இவ்வளவு பேர் என்ன செய்தாங்க, ஒரு மனமாய் முழு மனதோடு. தேவன் எதுக்கு சுத்தி வராருன்னு தெரியல, லூசு தான் நினைப்பான் சுத்தி வரும்போது. ஆனாலும் தேவன் மீதான நம்பிக்கை இருந்தபடினால மொத்த பேர் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோடு என்ன செய்தாங்க, சுத்தி வந்தார்கள். 7ஆம் நாள் 7வது முறை சுற்றுகிற பொழுது எரிகோ கோட்டை என்ன பண்ணது, இடிந்து விழுந்தது. எப்படி இது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 காரியங்களும் செயல்படுகிறது. அது தேவ வல்லமை, இன்னொன்று என்னது, அறிவியல் ரீதியான கிரிகளினாலும் இது. அப்ப இதை ஸ்டடி பண்ணணும், இதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை நான் பண்ணும் போதே, கம்பாரிசன் வரும்போதே அதை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணும்போது இதை ஆண்டவர் என்ன செய்தாரு, அதை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். எடுத்துக்கொள்ளுவோம். அதுல பாத்தீங்கன்னா, ஒரு நபர் சாதாரணமாக நாம் பேசுகிற சத்தமோ இல்ல ஒளி அலைகளோ, என்னது சவுண்ட் வேவ்ஸ் சொல்லுவாங்க, இது எவ்வளவு இருக்குன்னா 85 இருந்து 90 டெசிபல் ஒளி அளவை என்ன செய்வாங்க, டெசிபல்னு சொல்லி அளப்பாங்க. அதுல 85-90 சவுண்ட் காதால என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஆனால் 131 டெசிபல் அப்படின்னா 130 இருந்து 140க்கு போகும்போது நம்மால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, செவிடா கூட ஆகி போகலாம். அப்ப ஒரு ஆள் 85-90 டெசிபல் அளவிலான ஒலியை எழுப்ப முடியுமானால் 40,000 பேர் ஒரே டைம்ல என்ன செய்யணும், சத்தத்தை உயர்த்துகிற போது என்ன டெசிபல்ல வருது தெரியுமா, 130க்கு மேல என்ன பண்ணுது, அந்த டெசிபலுடைய அளவு அதிகரிக்கிறது. அது அப்ப என்ன ஆகுது, அந்த அதிகரிக்கிற போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய என்ன பண்ணுது, பெரிய சத்தம், ஒரு அதிர்வே என்ன செய்யுது வருகிறது. இந்த பலம் எப்படிப்பட்ட பலம் தெரியுமா, ஒரு ஜெட் விமானம் என்ன செய்யுது, இல்ல ஒரு ஜெட் ராக்கெட் வேகமா புறப்படுகிற போது எவ்வளவு அது புகையை கத்தி வேகமா போகுமோ, சவுண்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு என்னவா இருந்திருக்குமா, பவர்ஃபுல்லான சவுண்டாக இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சவுண்ட் வைப்ரேஷன் என்ன பண்ணுது, அதுல இருக்கிற அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் என்ன பண்ணுது, அதிகமா மாறும்போது அங்க என்னவா மாறுகிறது, 2ம் சேர்ந்து மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்குது. அது அந்த சவுத்தை என்ன பண்ணா, அசைக்க பண்ணுகிறது. அவ சொன்னா அசைவதனால உடைஞ்சிருமா, உடையும். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, ஒரு நேச்சுரலான இயற்கையானவே ஒரு அதிர்வெண் இருக்கும். அந்த அதிர்வெண்ணும் இந்த சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஒலி அலைகளும் ஒன்றாக அப்படின்னா அது ஈக்குவல் ஸ்டேஜ்ல வரும்போது அது தன்னுடைய அழுத்தத்தை தாங்க முடியாம என்ன செய்யும், உடைந்து போகும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் கண்ணாடி கிளாஸ் என்ன ஆயிடும், உடஞ்ச மாதிரி பார்த்திருப்பீங்களே, அது போல அதிக அளவில் இந்த அதிர்வெண்களும் இந்த ஒலி அலைகளும் ஒன்று சேர்கிற போது என்ன ஆகும், அங்க மிகப்பெரிய உடையக்கூடிய நிலை வரும். இது என்ன செய்யறாங்கன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அப்படின்னா அது ஒத்த அதிர்வு விளைவு. ஒன்னா இருக்கும் போது அதுல ஏற்படுகிற மிகப்பெரிய பயங்கரம் அது விளைவு என்று சொல்லப்படுது. இந்த சயின்ஸ் மூலியமாகவும் என்ன பண்ணுச்சு, அந்த இடம் அசைக்கப்பட்டு அந்த மதில் சுவர் என்ன பண்ணுச்சு, இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. உங்கள் பர்சனல் காரியங்களிலே என்ன செய்யணும், நீங்க தெளிவோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. அதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான முடிவு வரும். அங்க இருக்கிற தடைகள் நிச்சயம் மாற வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஜெபிக்கணும், எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும் என்பதை புரிந்து கொண்டு சரியா நீங்க நடந்தீங்கன்னா தடைகள் உடையும். எல்லாத்துக்கும் எது வேணும், ஜெபம் தான். எல்லாவற்றுக்கும் என்ன வேணும், விசுவாசம் தான். எல்லாவற்றுக்கும் என்ன வேணும், ஒரு மனம் தான். இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா நிச்சயமா எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் உங்களால உடைக்க முடியும். மலை போல இருக்கிற மலையே இருந்தால் கூட தேவனால என்ன செய்ய முடியாத மலையை எப்படி உடைக்க முடியும், இது மாதிரிதான் உடைக்க முடியும். அதையும் புரியுதா இல்லையா, எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒழுங்கினமான ஜனங்களாக இருந்து கூட தடையா இருக்குன்னா தடையை உடைக்கக்கூடிய வழியை ஆண்டு உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு என்ன பண்ணுங்க, தெளிவோடு இருந்து ஜெபம் பண்ணு. சபையில் என்ன நடக்குதுன்னு கவனி, அதை தெளிவா ஜெபம் பண்ணு. எந்த இடத்துல எப்படி பண்ணணுமோ அதை ஒழுங்கா வெளிப்படுத்து. சரியா தேவன் என்ன செய்ய போறாரு, செயல்பட ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தேவனுடைய